இந்த ஒரு பேஸ்ட் இருந்தால் போதுங்க, உங்களுடைய விளக்கு வந்து தங்கம் போல் ஜொலிக்குங்க. அது எப்படி தங்கம் போல் ஜொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து என்னுடைய விளக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கை எடுத்து வச்சுட்டு விளக்கில் உள்ள எண்ணெய் கரைகள், அப்புறம் நம்ம சந்தனம் பொட்டெல்லாம் விளக்குக்கு வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு காட்டன் ஒரு பஞ்சு இல்லைனா ஒரு நல்ல கிளாத்து எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக எண்ணெய் இல்லாத மாதிரி, விளக்கில் எண்ணெயே இல்லாத மாதிரி தொடச்சி நீங்கள் எடுத்துக்கணும். சில பேர் அப்படியே எல்லாமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்காதீங்க. ஏன்னா அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விளக்குள்ள உள்ள எண்ணெய் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசு பிசு தன்மையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சுத்தமாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்லா சுத்தமாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எத்தனை விளக்கு இருந்தாலும் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு இல்லைன்னா காட்டன் பஞ்சை வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். கை வலிக்க வேண்டாம், நீங்கள் அழுத்தி தேய்க்க கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்யாமல் ஒரு அப்ளை மட்டும் பண்ணி வச்சாவே விளக்கு அப்படி ஜகஜோதியாக மின்னும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இது புளி பேஸ்ட்டு. நல்லா திக்காக புளி பேஸ்ட்டை கரைச்சி வச்சுக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்க்குறேன். உங்களுடைய விளக்குக்கு அளவுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை கூடயே சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். புளி ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், நல்லா திக்கான பேஸ்ட்டாகவே நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டு விளக்கில் நம்ம அப்ளை மட்டும் தான் பண்ண போகிறோம். நம்ம விளக்கு தேய்ச்சி கழுவுறோம் அப்படின்னாவே நம்ம அது ரொம்ப நேரம் டைம் ஆகும். அப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படியே நம்ம தேய்ச்சாலும் ஒரு வாரத்துக்கு தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக தேய்ச்சி விட்டிங்களாவே போதும். உங்களுடைய அந்த அப்படி விளக்கு நல்ல பளிச்சுன்னு தங்கம் போல் மின்னும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸு இது. கண்டிப்பாக முற்றிலும் வித்தியாசமான ஒரு டிப்ஸு கூட. பாருங்கள், நான் லைட்டாக அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை மட்டும் தான் பண்ணி விட்றேன். எல்லாமே வீட்டிலேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். உங்கள்கிட்ட புளி இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம் சாறு கூட சேர்த்துட்டு நீங்கள் மித்த பொருள் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு இதே மாதிரி அப்ளை பண்ணலாம். இந்த முறையில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ நமக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்பப்போ விளக்கு தேய்க்க போகிறீங்கன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் எல்லாமே மாறிடும். நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணாவே போதும். ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எத்தனையோ முறையில் விளக்கு கழுவுறதுக்கு நிறைய பொருள்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு தடவை இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கை வலிக்காமல் எந்த ஒரு கஷ்டமே படாமல் ஈஸியாக பூஜை பொருளை நம்ம க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், என்கிட்ட இருக்கிற இன்றைக்கி 2 விளக்கு எடுத்திருக்கேன். அந்த 2 விளக்குக்கும் நான் அப்ளை பண்ணி விடுறேன். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாவே போதும். நீங்கள் இந்த விளக்கை அப்ளை பண்ணிவிட்டு மித்த விளக்குகளுக்கெல்லாம் இதை கோட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டைம் தான் இதோட டைமு 3லேருந்து 5 நிமிஷமே அதிகம்தான். பாருங்கள், நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இப்போ என் கைகளால் தான் நான் தேய்ச்சி எடுக்கிறேன். உங்களுக்கு அழுக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சி எடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் இல்லை, லைட்டாக தேய்ச்சாவே போதும். நான் இன்றைக்கி என் கைகளாலவே தேய்ச்சி எடுக்கும் போதே அப்படி கலர் சூப்பராக மாறிட்டு வரும். பாருங்கள், 2 விளக்கையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கை எடுத்து தேய்ச்சி கழுவுறேன். லைட்டாக அந்த என் கைகளால் மட்டும்தான் தேய்க்கிறேன். பாருங்கள், அந்த புளி போகணும், அவ்வளோ தேய்ச்சா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளக்கு தேய்ச்சி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதேமாரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னாவே நல்லா சுத்தமாக தூய்மையாக தங்கம் போல் ஜொலிக்கும்.
பாருங்கள், நான் வந்து புளி பேஸ்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த அடுத்ததாக நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபீனா பவுட்ரு எடுத்திருக்கேன். சபீனா பவுட்ரை எடுத்து வந்து லைட்டாக வந்து விளக்கில் வந்து போட்டு கைகளால் வந்து தேய்ச்சி விட்றேன். இது எதனால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்குனாலும் நம்ம வீட்டு விளக்கு வந்து கருத்தே போகாது, நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு தான். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், கலர் எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். சபீனா பவுட்ரு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த புளி பேஸ்ட்டை வச்சே மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கழுவி காமிக்கிறேன். நீங்கள் வந்து கடைசியில் வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். எப்பொழுதுமே வந்து நல்ல தண்ணியை வச்சு தான் வந்து நம்ம கழுவணும். நல்ல தண்ணியை வச்சு கழுவி எடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து கருத்து போகாது, விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் கழுவி என்னுடைய விளக்கை காமிக்கிறேன். அவ்வளோ வந்து பூஜ்ஜிரம் வந்து அவ்வளோ நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா நம்மளுடைய பூஜ்ஜிரமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், விளக்கு வந்து தேய்ச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்கள் விளக்கு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து 1.5 மாதத்துக்கு வந்து விளக்கு வந்து கழுவவே வேண்டாம், அவ்வளோ பளிச்சுன்னே இருக்கும் விளக்கு. பாருங்கள், மிகவும் முற்றிலும் வித்தியாசமான முறை, கை வலிக்காமல் எந்த ஒரு கஷ்டமே படாமல் விளக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த முறையில் வந்து நீங்கள் எத்தனை விளக்குனாலும் ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.